அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தயிர் சாதம் பண்ண போகிறோம். எளிமையான முறையில் 2 நிமிஷம். நம்ம காங்கேயம் பசுவோட தயிர், ரொம்ப ஒரிஜினல் தயிர், காங்கேயம் பசுவோட தயிர். நம்ம வீட்டில் காங்கேயம் மாடு இருக்குது, அதோட தயிர் எடுத்து நாங்கள் பண்ணுறோம். ஓகே, உங்களுக்கு யாராவது காங்கேயம் பால் தேவைப்பட்டுன்னா சொல்லுங்கள் கமெண்டில். இப்போ என்ன பண்ணால், சோறு ரெடி பண்ணி வச்சிட்டோம். சோறை வடித்து நல்லா ஆற வச்சிட்டோம் ஒரு இதமான சூட்டில். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கங்க. இஞ்சி பொடிசை நறுக்கி வச்சுருக்கோம். பச்சை மிளகா, பழுத்த மிளகாவும் பழுக்காத மிளகாவும் பாதி எடுத்து கடுகெல்லாம் போட்டு நல்லா பொரிச்சிக்கலாம். நல்லா வேகட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் போடுங்க. அப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குங்க. நல்லா ரெல்லாம் சேர்த்து நல்லா ஓரளவு வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் அந்த சாப்பாட்டில் அரைக்குறை சூடில் இருக்குது. முழுமையான சூடு இல்லை, சூடு இல்லாமல் இல்லை, சூடு அரைக்குறை சூடில் இருக்குது. இதை எடுத்து அப்படியே இங்கே கொட்டிடலாம். இப்போ எடுத்தெல்லாம் கொட்டிடலாம். இதுக்கப்புறம் நம்ம காங்கேயம் பசுவோட தயிர், ஒரிஜினல் தயிர், நம்ம வீட்டில் ரெடி பண்ண தயிர் இருக்குது. இதை எடுத்து அப்படியே கொட்டலாம் பாருங்கள். அப்படியே தலை இருக்கும் பாருங்கள். நீங்கள் சிந்து பசு தயிருக்கும் ஆவின் பசு தயிருக்கும் தனியார் பால் தயிருக்கும் இதில் வித்தியாசத்தை பாருங்கள். அப்படியே எப்படி இருக்குது பாருங்கள். இதுதாங்க ஒரிஜினல் தயிர். நம்ம வீட்டில் 15 காங்கேயம் மாடு இருக்குது. அதுலேருந்து நம்ம சுத்தமாக தயாரித்த தயிர். தேவையான அளவு பொடி உப்பு போட்டுங்க. போட்டு கிளறி எடுத்துருங்க. சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே உண்மையிலே நாக்கில் சுவையாடும் தயிர் சாதம். காங்கேயம் மாட்டின் பாலின் தயிரில் செய்த தயிர் சாதம். ஓகே, அருமையாக இருந்தது. சாப்பிட்டு பார்த்தோம், அருமையாக இருந்தது. நீங்களும் செய்து பாருங்கள். மிக்க நன்றி. கடைசியாக கொஞ்சம் மல்லித்தலையை தூவி விட்ருங்க. ஓகே, கொஞ்சம் வாசனைக்காண்டி. ஓகே, மிக்க நன்றிங்க. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களது விடைபெறுவது நான் உங்கள் பேச்சுலர் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றிங்க.